Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா என்கிட்ட இருக்க மேக்கப் திங்ஸ் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். என்கிட்ட இருக்க திங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு மினிமலிஸ்டான ஒரு மேக்கப் ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கின், ஆக்னி போர் ஸ்கின். ஸோ அதனால மேக்கப்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்கப்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், என்னென்ன ரேட்ஸில் வாங்கணும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சட்டன் வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிறது சன்ஸ்கிரீனில் நான் யூஸ் பண்ணுறது சன்கோர் அப்படின்றது. இது ஒரு மேட் ஃபினிஷ் தரும். இது எல்லா ஏஜ் குரூப்ஸுமே இதை யூஸ் பண்ணலாம். இதோட வாட்டர் ரெசிடென்சி கூட இதில் கவர் பண்ணுது. இதோட SPF வந்துட்டு 50 கொடுக்குறாங்க. PA பார்த்தீங்கன்னா ++ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்துட்டு நம்ம சன்கோரோட சன்ஸ்கிரீமோட வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா நான் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஒன் நான் யூஸ் பண்ணுறது மெயினாக வெளியிலலாம் எங்கேயாவது போகிறோம், இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் எதுக்காவது போகிறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன்ஸ், அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா மெபிலின் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே SPF இருக்குது. SPF வந்து 22 வரைக்கும் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஷேட் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா 220. இது ரொம்ப ஃபேராகவும் கிடையாது, மீடியமுக்கு ஸ்கின் டோனுக்கு இந்த ஷேட்ஸ் வந்து ரொம்ப சூட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் தெரியாதவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெபிலினோடது. ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி ஈஸியாக நம்ம ஃபேஸில் வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் யாராவது நல்ல ஃபவுண்டேஷன் பிக்னஸாக இருக்கீங்க, வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக வாங்குங்க, மெபிலினோடது. இதுதான் கொஞ்சம் எனக்கும் செட் ஆகுது. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அந்த ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம ஃபேஸை வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பேக்ட் பவுடர் வேணும். காம்பேக்ட் பவுடரும் நான் சேம் பிராண்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு ஏதாவது பிராண்ட் போட்டால் இன்னும் பிம்பிள்ஸ் அதிகமாக போகுது. எனக்கு வர ரொம்ப சென்சிட்டிவான ஆக்னி போர் ஸ்கின்னு. ஸோ அதனால நான் அதே பிராண்டோட ஃபவுண்டேஷன் தான் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் மெபிலின் ஃபிட்மியோட தான். இதோட ஷேட் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். இதில் கரெக்டாக எனக்கு தெரியல, ஏன்னா எப்போயோ வாங்கினது. இது போட்டாலும் நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும். டக்குன்னு நம்ம எங்கேயா வெளியில் போகிறோன்னா சன்ஸ்க்ரீன் போட்டு இந்த காம்பேக்ட் பவுடர் போட்டாவே பார்க்குறக்கு நீட்டாக செட்டில்டாக இருக்கும். அடுத்தது என்கிட்ட இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ராடக்ட்ஸு. ஐக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோன்னா, நான் இங்கே யூஸ் பண்ணுறது ஐலைனர்ஸ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஜல் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இங்கே இருக்கிறது ஐலைனர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வச்சுருக்கேன் நான். அது அக்கேஷ்னலாக எங்கேயாவது போடுறதுக்கோசம் இந்த ப்ளூ கலர் வாங்கி வச்சுருக்கேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் பிளாக் வந்துட்டு டெய்லியும் நம்ம டெய்லி வியர் கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இப்போதைக்கு வந்துட்டு டாஸ்லர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட பிரிசல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால தான் இது எப்பயுமே என்ன தான் காஸ்ட்லியான பிராண்டாக வாங்கி வச்சுருந்தாலும் ஆல்டர்னேட்டிவ்க்கு இந்த டாஸ்லர் ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். இதுவுமே டக்குன்னு, பட் வாட்டர் ப்ரூஃப்லாம் இல்லை. ஸோ அதனால் டக்குன்னு இங்கே வெளியில் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான். அடுத்தது இன்னொரு ஐலைனர் வந்துட்டு SKயோடதுலேருந்து வாங்கி வச்சுருக்கேன். SKயோடதில் இதுவும் வந்துட்டு நல்ல ஒரு ஒரு ஜெட் பிளாக் ஃபினிஷ் கொடுக்கும். இதோட பிரிசல்ஸும் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ அதனால் போடுறதுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் போட்டால் நல்ல லுக்கு வந்துட்டு பார்க்குறக்கு நல்லா ஜெட் பிளாக்கில் நீட்டாக நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. இது ஒன்று. அடுத்தது வந்துட்டு நான் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு காஜல் போட மாட்டேன். காஜல் வந்துட்டு ஐலைனர்லேயே நான் போட்டுக்குவேன். சப்போஸ் எங்கேயாவது எதுவும் ஐலைனர்ஸ் எதுவும் போடல, வெறும் காஜல்ஸ் மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே யூஸ் பண்ணுறது ஃபேஸஸ் கனடா. இதுவுமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காஜல் தான். யாராவது பிக்னஸாக இருக்கீங்க, காஜல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட பிராண்ட் வந்து வாங்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது நல்லா பார்க்குறக்கு ஜெட் பிளாக்கான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். இது வந்துட்டு பிகினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காஜல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மஸ்காரா. நான் மஸ்காரா இங்கே யூஸ் பண்ணுறது மெபிலியனோட தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே பார்க்குறக்கு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். நம்ம கேர்ள்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இதுலேயே வந்துட்டு ஹைப்பர் கேர்ள்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் தான். இது போட்டால் நல்லா நீட்டாக ஃபினிஷாக இருக்கும். ஃபேக் லேஷஸ்லாம் வைக்கவே தேவையில்ல, அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். எனக்கு இது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதேமாதிரி பிகினஸாக இருக்கீங்கனாலும் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. யாராவது நல்ல ஒரு மஸ்காரா வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, டெய்லி வியருக்கு வேணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே ரெக்கமெண்ட் பண்ண போகிறது மெபிலினோடது. அதுவும் ஹைப்பர் கேர்ள் இந்த பேக்கேஜிங் நல்லாயிருக்கு, பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபினிஷிங் ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப ஆக்வர்டாலாம் எதுவுமே தெரில, நீட்டாக செட்டில்டாக இருக்கும். நம்ம நல்லா கேர்ள் பண்ணி விட்டுட்டு இந்த மஸ்காராவை போட்டோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிப்ஸ்க்கான ஐட்டம்ஸ் தான். லிப் கேரோடது. மெயினாக நம்ம லிப்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா லிப் ரொம்ப ட்ரை ஆனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அடிக்கடி வந்துட்டு வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வெளியில் போனாலும் லிப் பாம் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் நம்ம லிப்ஸ்க்கு.
ஸோ அப்போ தான் நம்ம லிப்பும் வந்துட்டு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், டார்க்காக ஆகாமல் இருக்கும். அதில் நான் யூஸ் பண்ணுற லிப் பாம் வந்துட்டு ஒரு ஆர்கானிக் லிப் பாம் இது ரேண்டமாக எங்கேயோ கடைக்கு போகும்போது வாங்கினது தான். பட் இது நல்லா இருக்குது. இதுவுமே நல்லா அந்த மாய்ஸ்சரைசரை நல்லா லாக் பண்ணி வச்சுக்கும். அடிக்கடி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் இந்த சுகரோட பிராண்டு லிப் பாமு. இதோட ஷேட் பார்த்திங்கன்னா 07. இதோட இது வந்துட்டு மல்பரின்னு போட்டிருக்காங்க. இது பேக்கேஜிங் வைஸ் இப்படி தான் இருக்கும். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர். நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப மாய்ஸ்சரைசரை நல்லாவே லாக் பண்ணி வச்சுருக்கோம். லிப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்கிறோம், ஒரு டிண்டடான ஒரு பல்பியான ஒரு லிப்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பிகினஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுகரோட லிப் பாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது. அடுத்தது என்கிட்ட இருக்கிறது லிப்ஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 லிப்ஸ்டிக்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். நிறைய லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த அடிக்கடி நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது இந்த 4 லிப்ஸ்டிக் தான். ஒன்று வந்துட்டு NVBAயில் வந்துட்டு ரன்னவே அப்படின்ற ஒரு ஷேடு. இதுவுமே ரொம்ப இதுவாக இருக்கும். ஃபேர் ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும், ஒரு மாதிரி மீடியம் ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும். கண்டிப்பாக இந்த ஷேடை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஷேடு எனக்கு என்னான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது ஒரு நியூடான ஒரு லிப்ஸ்டிக் எதுன்னு பார்த்திங்கன்னா வில்லா ஹாஸ்டல்லேருந்து. இதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த லிப்ஸ்டிக்கு. இதோட ஷேடு வந்துட்டு 18. ரொம்ப ஃபேராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு மீடியம் டோனில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு நியூட் ஷேடு வந்துட்டு செட் ஆகும். இது ஒன்று. அடுத்தது பர்பிள் வந்துட்டு இந்த மினி லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இதோட ஷேடுமே எனக்கு தெரியல. இதுவும் ரொம்ப நீட்டாக இருக்கும், ஃபினிஷ் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடிக்கடி இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா இன்சைட்டோடது. இது ஒரு மாதிரி பிங்கிஷும் இல்லாமல் மார்வு இல்லாமல் அது ஒரு மாதிரி ஒரு பிங்க்கு. இதோட ஷேட் வந்து 08. இதோட நேம் பார்த்திங்கன்னா கோரல் ட்ரீம் அப்படின்றது. இதுவும் இது மோஸ்ட் ஆஃப் நான் வச்சுருக்கிறது எல்லாமே வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் தான். ஸோ அதனால ஒரு 4 லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் ஒழுங்காக லிப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோடய தாட்டு. இந்த 4 தான் அடிக்கடி நான் வெளியில் போகும்போது எங்கேயாவது யூஸ் பண்ணுறது இப்போதைக்கு. அடுத்தது நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு எங்கேயாவது டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப டார்க் சர்க்கிள், நம்ம கண்ணு கீழே கருவலை ரொம்ப இதுவாக தெரியுது அப்படின்றவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு வந்துட்டு கன்சீலர் யூஸ் பண்ணுற தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரோ கன்சீலர், எலேகல் ப்ரோ கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. பட் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் வரும். இது வந்துட்டு இது ரொம்ப நாள் ஆச்சு இது வாங்கி, இந்த கன்சீலர் வாங்கி. எனக்கு வந்துட்டு அந்தளவு கலர் கலெக்ஷனோ டிஸ்கலரேஷனோ என் ஃபேஸில் இருக்காது. ஸோ நான் இந்த கன்சீலர் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். வெறும் டார்க் சர்க்கிளுக்கு மட்டும் லைட்டாக எடுத்து போட்டுட்டு அப்புறம் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் மேலே போட்டு காம்பேக்ட் பவுடர் போட்டு நல்லா செட் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் பிகினராக இருக்கீங்க, கன்சீலர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எலேகல் ப்ரோ கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிளாக்காக இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலரு கரெக்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை மீடியம் டோனில் இருக்குன்றவங்களுக்கு இந்த ஷேடு கரெக்டாக இருக்கும். இதில் ஷேட் தெரியல, நான் தெரிஞ்சேன்னா நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது ஐப்ரோ பென்சில் வச்சு கொஞ்சம் ஃபில் பண்ணுவேன். இது ஒன்று ஐப்ரோ வச்சு இந்த ப்ராடக்ட்டும் ஐப்ரோவுக்கு ஃபில் பண்ணுவேன். ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்து நீட்டாக ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிப்பேன். இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுற இது. அடுத்த பார்த்திங்கன்னா மேக்கப்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு வெளியில் எங்கேயா போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் டிண்டடாக கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஃபேஸை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹைலைட்டர் வாங்கி வச்சுருக்கேன். இதோட ஹைலைட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோடது. இது ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 ப்ராடக்ட் மாதிரி தான் இது. இதோட ஷேட் வந்து 03 நான் வாங்கினது. இதுவுமே கொஞ்சம் இது ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரும் இந்த ப்ராடக்ட்டுமே. ஏன்னா ஹைலைட்டரோ ப்ளஷோ நம்ம வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். எங்கேயாவது ரொம்ப வெளியில் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகிறோம் அப்படின்னா தான் நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம ஃபேஸு நம்ம நோஸ் இந்த இடத்துலலாம் ஹைலைட்டர் பண்ணி காமிக்கிறது. ஸோ இது 2-in-1. நீங்கள் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ்லாம் எனக்கு எவ்வளோன்னு தெரியல. நான் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹேர் கேரில் ரொம்ப பெருசாக எதுவும் கிடையாது. சீரம் வந்துட்டு மேண்டேட்டடாக ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஹேர் வந்துட்டு பார்க்குறக்கு ஃப்ரிஸியாக இருந்தால் நம்ம அவுட்டர் லுக் பார்க்குறக்கு நல்லா இருக்காது. ஸோ ஸ்மூத்தாக இருந்தால் கொஞ்சம் பார்க்குறக்கு அவுட்டர் லுக் நல்லாயிருக்கும். அதில் நான் யூஸ் பண்ணுறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது 220. இந்த ஸ்டிக்ஸோடது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே நல்லாயிருக்கு. பிக்னஸாக யாராவது இருக்கீங்க, சீரம்ஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ நான் வந்துட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்துட்டு பண்ணுவேன்.
வீட்லேயே எப்போயாவதும். ஸோ அதுக்கான ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷனோட ப்ராடக்ட் தான் இது கேட்டின் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடிக்கடி ஸ்ட்ரைட்னர் மிஷின் வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்துட்டு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். அப்போ தான் நம்ம லைஃப் வரும் நம்ம ஹேருக்கு. இல்லை நீங்கள் டேரெக்டாக நம்ம ஹீட் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா முடி வந்துட்டு பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இது ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ரொம்ப நாளாச்சு வாங்கி, எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தால் இதோட ப்ராடக்ட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐ ஷேடோ பேலெட்டு. என்ன தான் நம்ம ஐலைனர், காஜல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் ஒரு இன்கம்ப்ளீட்டடாகவே இருக்குது. இது ஒரு ஐ ஷேடோ போட்டிங்க அப்படின்னா கண்ணு நல்லா பாப்பப் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு கம்ப்ளீட்டடான லுக் கிடைக்கும். நான் இங்கே யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்துட்டு ஹூடா பியூட்டியோடது. எனக்கு மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு லைட்டட் ஷேட் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் யூஸ் பண்ணுற ஷேட்ஸ் பார்த்திங்கன்னா டெசர்ட் அண்ட் டஸ்கி பேலட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது உள்ள நிறைய லைட்டட் ஷேடோடு இருக்கும், கொஞ்சம் டார்க்கர் ஷேடோ இருக்கும். ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போகிறவங்களுக்கு இது செட் ஆகும். பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐ ஷேடோ பேலட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்க மினிமலிஸ்டான ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நான் எல்லாத்தையுமே கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதிகமாக மேக்கப்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஆக்னி போர் ஸ்கின். ஸோ அதனால் ரொம்ப மினிமலிஸ்டான ப்ராடக்ட் தான் பார்த்து சூஸ் பண்ண வாங்கின ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே. கண்டிப்பாக பிகினஸாக இருக்கீங்க, மேக்கப்ஸில் வந்துட்டு இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.